இப்படியே பொண்ணுங்களை குறை சொல்கிறதுக்காக கிடையாது. எப்போ பார்த்தாலும் யோசனையில் இருக்க வச்சுருக்கீங்களேடா. ஸ்கூல் படிக்கிறப்ப நல்லா படிச்சா வேலைக்கு போகலான்னு சொல்கிறீங்க. வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க, நல்ல வேலையாக போகணும் அப்படின்னா நல்லா வந்து நீ ஒர்க் பண்ணணுன்றீங்க. திருப்பி நல்லா ஒர்க் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க, வீடு கட்டணுன்றீங்க. சரி வீடு கட்டியாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதா இல்லை கல்யாணம் பண்ணணுன்றீங்க. சரி கல்யாணம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா வந்தவங்களுக்கும் சேர்த்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும்டா நீ அப்படிங்கிறீங்க. சரி அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு உனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோம்னா அவங்க கலெக்டர் ஆகணும், அதாகணும் இதாகணும்னு சொல்லிட்டு நம்மளோட சப்போர்ட் கேட்குறாங்க. சரி அதுக்கு நம்மளால தேவை முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து குழந்தைய நல்லா படிக்க வைக்கணுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்படியே சப்போர்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் எங்களுக்கு ஆனால் சப்போர்ட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து இதே மாதிரியே கல்ஃபில் வேலை செஞ்சிட்ருக்கோங்க. வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணுமா? எப்படி போகும்னு தெரில. இது என்னோடய குரல் மட்டும் கிடையாது. இங்கே கல்ஃபில் வேலை செய்கிற முக்கால்வாசி பேரோட எதிர்பார்ப்பு மைண்டில் இது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கடனை முடிச்சாச்சு, அந்த கடனை முடிச்சாச்சு. திருப்பி என்னன்னா அது எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குன்ட்டு. எப்போ இது முடியும்னு தெரில. இது நாங்கள் வாங்கி வந்து வரமா, இல்லை சவமா, இல்லை இப்படி தான் ஆண்கள்னால இருக்கணுமா? இது யாரா டிசைன் பண்ணுது?